மைவித்திரியர்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். யூடியூப்பில் நம்ம மைவித்திரி உறவுகள் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க. அது எதுக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு காட்டு வழியாக தனியாக நடந்து போகும்போது நம்ம கூட ஒருத்தர் இருக்காங்கங்கிறதே நம்மளுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். அதே மாதிரி தாங்க மைவி3யில் இருக்கிற உறவுகள் நம்ம நிறுவனத்தோட நிலைமை என்ன அப்படின்னு அப்டேட்ஸ் தெரியாமல் ஒரு பயமோ பதட்டமோ படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களோட நாங்களும் இருக்கோங்கிற ஒரு தைரியத்துக்காக தான் யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த டைரக்டர்ஸ் வீடியோ, அத்தாரிட்டி மெம்பர்ஸோட வீடியோ எல்லாமே அந்த நம்ம யூடியூப்பில் எல்லாருமே போட்டு விட்டுட்ருக்காங்க. அது எல்லாமே நம்ம நன்மைக்காக தான். நம்ம நிறுவனத்தை பற்றி சரியான புரிதல் இல்லாதவங்களுக்கு ஒரு சின்ன பயமும் பதட்டமும் வரும். அது வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். அதுக்கடுத்து நம்மளோட மனசாட்சின்னு ஒன்று இருக்குதுங்க. இந்த நிறுவனம் ஒரு நண்பன் சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம அவன் கூட இருக்கிறது முக்கியம் இல்லைங்க. ஒரு நண்பன் துன்பத்தில் இருக்கும்போது நம்ம அவன் கூட இருக்கணும். அதுதான் உண்மையான நட்புன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் நம்ம நிறுவனம் நல்ல நல்ல முறையில் இயங்கிட்டு இருந்தப்போ நம்ம அது கூட இருந்தது பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த நிறுவனம் ஒரு கடினமான சூழலில் இருக்கும்போது நம்ம கைகோர்த்து ஒத்துமையாக இருக்கணும். அதுதான் நம்ம நிறுவனத்துக்கு நாம் காட்டுற நன்றி கடனாக நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே அதை தான் நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாருமே நிறுவனத்தின் மேலே 100% நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்போம். நமக்கான நல்ல தீர்வு சீக்கிரமே கிடைக்கும். ஒரு அத்தாரிட்டி மெம்பரோ டைரக்டரோ ஒருத்தங்க பேசின ஒரு தன்னம்பிக்கை வீடியோவை நான் இதோட அட்டாச் பண்ணுறேன். எல்லாரும் கேளுங்க. நாங்க உள்ள எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட நாங்க இப்பயும் ஒரு விஷயத்த உங்களுக்கு இன்னும் கன்வே பண்ணிட்டே தான் இருக்கோம். எங்க இருந்து விலகி போகவே இல்லை. ஏன்னா என்ன நிறைய பேருக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட கேரக்டர். நான் மீட்டிங்ல பேசுன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சேலம் ஜோன்ல. எதுக்காக நான் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன், எதுக்காக இப்படி எல்லாம் நம்ம பேசுறோம் அப்படின்னா என்ன மாதிரியே இன்னொருத்தன் ஜெயிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே தான் 5 வேலை 6 வேலை தெரிஞ்சவன் எப்படி ஒன்று பொழைச்சிக்குவான். இல்ல இப்ப இருக்கிற சொசைட்டி எப்படி மேனேஜ் பண்ணி மேல வருதுன்னு தெரிஞ்சவங்க பொழைச்சிக்குவாங்க. படிப்பறிவு இல்லாத மக்கள், ஒரு லேடிஸ், ஒரு ஆதரவற்றவங்க, நிறைய திருநங்கைகள் இருக்காங்க. அது ரொம்பவே பாராட்டப்படக்கூடிய விஷயம். அவங்க எல்லாம் எப்பதான் லைஃப்ல மேல வருது? எல்லாருமே ஒரு ஜாபோ பிசினஸோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்க நாம வளர்ச்சி அடைஞ்சதா சரித்திரமே கிடையாது. எங்கேயாச்சும் ஒருத்தர் சொல்லுங்க பாக்கலாம், நெசவா தொழில் செஞ்சு நான் கோடீஸ்வரர் ஆயிட்டேங்க, நான் ஒரு எலக்ட்ரிஷியனா இருக்கேங்க நான் கோடீஸ்வரர் ஆயிட்டேங்க, நான் டிரைவரா இருக்காங்க கோடீஸ்வரர் ஆயிட்டேன். ஒருத்தர் சொல்றேன் நான் பார்க்கலாம். ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா, ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா, ஒரு 1,00,000 பேர் இருந்தாங்கன்னா அதுல ஒருத்தர் ஜெயிக்கலாம். கேபிஎன் டிராவல்ஸ் அந்த மாதிரி டிராவல்ஸ் அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஜெயிக்கலாம். எதுக்காகனா அவங்களுக்கு அந்த மாதிரி பேக்கப் இருந்திருக்கலாம், வந்திருக்கலாம். என்ன மாதிரி தனிப்பட்ட முறையில அப்பாவோட சப்போர்ட் ஹாப்பியா இருந்தாலும் கண்டிப்பா நான் ஒரு தொழிலை செஞ்சு முன்னுக்கு வரணும்னு நினைச்சா கண்டிப்பா இந்த சொசைட்டில முடியாது. அது எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட இந்த சொசைட்டில எல்லாருமே ஜெயிக்கிறதுக்காக ஒரு பார்ட் டைம் இன்கம் கொடுத்த நம்மளோட மைவி3 அந்த கான்செப்டை ரெடி பண்ணி நமக்காக கொடுத்தவர் தான் மிஸ்டர் எம்டி சார், சத்யானந்தன் சார். சோ அவர் இப்ப என்ன மனநிலையமா இருப்பாரு? நாம எல்லாம் வெளியில கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், அவர் உள்ள கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காரு. சோ என்ன நான் அவரோட பர்சனலா நான் அவரை பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பா இது வரைக்கும் நான் லைஃப்ல எந்த ஒரு விஷயத்துக்குமே உட்கார மாட்டேன், அதாவது சோர்ந்து உட்காரவே மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு மைண்ட் செட் என்னன்னா, என்னதான் ஆயிட போடும், தலையா போயிடும். கை கால் இருக்கிற வரைக்கும் எதுக்குமே யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல. என்னோட உயிர் என்னது, என்னோட கை கால் இருக்கிற வரைக்கும் நான் தெம்பா பொழைச்சிக்கோங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை. அது வரைக்கும் தான். அதே மாதிரி அந்த விஷயம் கூட இல்லாம நிறைய ஊனமுற்றோர்கள் இதுல சாதிச்சுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் நீங்க செய்திலேயே பார்த்திருக்கலாம். இது எஸ்ஆர் ஜங்கல் ரெசார்ட்ல ஒருத்தர் தள்ளுவண்டியில 1000 ரூபாய் அதுல செலவு இருக்கு, வாடகை இருக்கு, கரண்ட் பில் இருக்கு, எல்லாத்தையும் தாங்க பிடிச்சிட்டு எதுக்காக நாங்க போயிட்டு இருக்கோம் ஏங்க? இதுக்கு உட்காந்த எத்தனையோ நாட்கள்ல அவரோட மீட்டிங், அவரோட ஸ்பீச் தான் இன்னும் என்ன உயிரோட ஓட்டிக்கிட்டு இருக்கு. உயிரோட நான் சொல்லுவேன். ஏன்னா எத்தனையோ தடவை நான் எத்தனையோ என்னடா இது லைஃப் போகுதுன்னு நான் சோர்ந்து உட்கார்ந்துப்பேன். அவரோட ஸ்பீச்சஸ் தான் நான் திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்ணிப்பேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க. இப்ப சுதந்திர போராட்டம் நடந்தது இல்லைங்களா? அப்ப காந்தி கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, ஏங்க உங்களுக்கு தான் தனியா ஃபேமிலி இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, அதை பார்த்துட்டு நீங்க போயிடலாம், இன்னுமே ஏங்க போராடிட்டு இருக்கீங்க, சுதந்திரம் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக காந்தி சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. இன்னைக்கு என்ன நம்பி யாராவது ஒருத்தர் என்னுடைய அமைப்புல ஜாயின் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த ஒரு நபருடைய வாழ்க்கை எதுக்காக அவன் உள்ள வரான், என்ன நம்பிதான் வரான், அவனுக்காகவும் நான் இன்னும் போராடுவேன். எத்தனையோ தாட்டி தோணி இருக்கு எனக்கு, வெளியில போயிடலாம், இந்த போராட்டம் எல்லாம் வேணாம், நாம பட்டு பீஸ்ஃபுல்லா இருந்தெல்லாம் தோணி இருக்கு. இருந்தாலும் அந்த ஒரு இளைஞனோட மனநிலைமை எப்படி இருக்கும், என்ன நம்பிதான் அவங்க வராங்க. அப்படி இப்ப இருக்கிற பட்சத்துல அதே மாதிரிதான் நம்ம எம்டி சார் சொன்னாரு.
என்ன நம்பி இன்னைக்கு ஒருத்தர் ஓஎம்ஓ பிஎம்ஓ எஸ்எம்ஓ கிரவுனோ ஏதோ ஒரு பிளான் அப்டேட் பண்ணவங்க கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, அந்த நம்பிக்கையில தான் வந்திருப்பாங்க. அந்த நம்பிக்கைக்காக தான் நான் இன்னுமே ஓடிட்டு இருக்கேன். கம்பெனி நடத்தும்னு சொல்லிட்டு தான் வெளியில போயிருக்காரு. அதே மாதிரி இந்த 2100 கோடி பேவர் கொடுத்துட்டாங்க, 118 கோடி தான் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க 118 கோடி வச்சு எப்படி நம்மளால வந்து பேவர் கொடுக்க முடியும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபென்டாஸ்டிக்கான கொஸ்டின். அதுக்கு சிம்பிளான நான் ஆன்சர் சொல்றேன். சிம்பிளுங்க. ஒரு பிசினஸ்ல வந்து தேவைப்படுறவங்க மக்கள் தான். அந்த மக்கள் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்காங்க. அவங்க கிட்ட கொண்டு போய் மெசேஜை கன்வே பண்ற பிளாட்ஃபார்மும் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம ஆப். அது மூலியமா ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் போது எத்தனை ப்ராடக்ட் எத்தனை ப்ராஜெக்ட் வந்து நம்மளால வந்து கொண்டு போய் சேல் பண்ணவோ இல்ல ப்ராசஸ் பண்ணவோ முடியும். அது மூலியமா மல்டி லெவல்ல நம்மளுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். நம்மளுடைய லைஃப் டைம் இன்கம் திரும்பவும் நமக்கு கிடைச்சிடும். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீட்டிங் வந்து உங்களோட கிளாரிட்டிக்காகவும் உங்களுடைய நீங்க ஃபர்ஸ்ட் தெளிவாகும். நம்ம கரெக்டான கான்செப்ட் தான் எடுத்திருக்கோம், யார் எது வேணா சொல்லட்டும். இப்ப என்னோட சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக நான் இப்ப என்னோட ஒர்க்கை நான் பார்த்துதான் ஆகும். அதை விட்டுட்டு நான் மைவித்ரியாட்ஸ் வரும், கண்டிப்பா வரும். எந்த இடத்துலயும் அதை என்னை ஏமாத்துங்கிற நம்பிக்கை எனக்கு வர மாதிரியே உங்களுக்கு எல்லாருக்கும் வந்துச்சுன்னா இந்த பிரச்சனை எங்கேயுமே இருக்காதுங்க. அதே மாதிரி இந்த அப்ளைன் அவங்கள போட்டு கேள்விகள் கேட்குறீங்க. இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க, நிறைய அப்ளைன் தப்பு பண்ணது எங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காசு கூட காசு வரும், அது எதுக்கு வருது என்ன வருது எதுவுமே உங்களுக்கு தெரியறது இல்லை. ஒரு பிசினஸை பத்தி புரிதலே கிடையாது. அப்புறம் எப்படி நீங்க வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்களை கொண்டு போக முடியும்? ஏதாவது ஒரு பிரச்சனை. ஏன்னா எந்த ஒரு பிசினஸ்மே பீஸ்ஃபுல்லா நேர்கோட்டில் ரன் ஆகாது. உயிரே கூட மேல கீழே இறங்கி போனதான் உயிர் இருக்குன்னு அர்த்தம். நேர்கோட்டில் ரன் ஆச்சுன்னா உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ பிசினஸும் அதே மாதிரிதான். எந்த இடத்துல வேணா கீழே இறங்கும், எந்த இடத்துல வேணா மேலே ஏறும், அப்படியே தான் போயிட்டு இருக்கும். ஆனா கன்சென்சஸா மேலே ஏறிட்டு இருந்த கம்பெனி நம்மளுக்கு. ஏன்னா நம்மளோட கம்பெனியோட வளர்ச்சியை பார்த்து இவன் அம்பானியும் கூட மிரண்டிருக்கலாம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் உள்ள வந்திருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் வந்து அவங்க வாழ்வாதாரத்தை மாத்திருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல யாருங்க பயப்படாம இருப்பா? சோ நடந்ததெல்லாம் நடக்கட்டும், நடந்தவர்களாவே இருக்கட்டும். ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் நிறைய பேர் மெசேஜ்ல கேட்டுட்டு இருக்கீங்க, கேஸ் என்னாச்சு, அது என்னாச்சு, இது என்னாச்சு. சிம்பிளா சொல்றேங்க, ஒரு விஷயத்த பத்தி தெரியணும், அந்த விஷயத்த தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேளுங்க. இப்ப கேஸ் என்னாச்சு, இவங்க பண்ணது சரிதானான்னு சொல்லிட்டு லாயர் கிட்ட கேட்டா தெரியும். உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டாலோ இல்ல இன்னொரு நபர் உங்களை பத்தி ஆல்ரெடி இலக்காரமாவோ லீவாவோ பேசிட்டு இருக்கிற ஒருத்தர் கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க தவறாவோ உங்களுக்கு கன்வே ஆகாத மாதிரியோ தான் சொல்லுவாங்க. லாயர் கிட்ட கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச லாயர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க எடுத்த மூவ் வந்து கண்டிப்பா அவங்க ஸ்மார்ட் மூவ் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய் கம்பெனி அப்டேட் டைரக்டா கொடுக்க மாட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் ஒருத்தருக்கு வந்து இப்ப நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஏன் கம்பெனில இருந்து அப்டேட் தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இப்ப கம்பெனியே EOW கிட்ட தான் இருக்கு, அவங்க தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வெளியில வந்ததுன்னா ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு வாங்கணும். இப்ப ஹோல் அண்ட் ஹோல் இந்த சிஸ்டத்துக்கே ஓனரு கண்ட்ரோலர் யாருன்னு பாத்தீங்கன்னா MP சார் தான். ஸோ அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அவர் வெளியில வந்து அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவர் வாங்கிட்டு தான் அடுத்த பட்சத்துல கம்பெனில இருந்து எந்த அப்டேட்டுமே கொடுக்க முடியும். ஸோ இன்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கான அப்டேட் கார்த்திக் சார் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ கண்டிப்பா மைவித்ரியாட்ஸ் MD ஃபோரம் கூடிய விரைவில் ஆக்டிவ் ஆக போகுது. அதுலயும் 1 by 1 வீடியோஸும் ஆடியோஸும் கண்டிப்பா வரும்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நான் இந்த கூகுள் மீட் மூலியமா சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்தபட்சமா பாத்தீங்கன்னா அப்ளைனை வந்து திட்டுறது, அப்ளைனை வந்து ரொம்ப தொந்தரவு பண்றது அப்படிலாம் இருக்கிறீங்க, ஓகே. ஆனா அப்ளைன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க பிசினஸை புரிய வைக்காம ஒருத்தரை கொண்டு வந்ததுக்காக இப்ப இருக்கிற அந்த பேர்டனை கொஞ்சம் சமாளிச்சுதான் ஆகணுங்க, வேற வகையே இல்லை. அதே மாதிரி டவுன்லைனர்ஸ்க்கும் சொல்லிக்கிறேன், ₹1 கூட உங்களுக்கான அமௌண்ட் லாஸ் ஆகாது. ஏன்னா கம்பெனி ரன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் அவர் உள்ள போயிருக்காரு. மீண்டும் வெளியில வந்து கம்பெனி ரன் பண்ணுவாரு. ரன் பண்ணா என்னங்க வரும், எல்லாருக்கும் பேமெண்ட் வரதான் போகுது. அதே மாதிரி நிறைய பேரோட ஆதங்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்களா சம்பாரிச்சிட்டீங்க, நீங்க பேசலாம், செட்டில் ஆயிட்டீங்க பேசலாம் அப்படின்னு சொல்றீங்க. நான் வந்து சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னா நான் எனக்கு கடன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? யாருக்குமே அவங்களுடைய வருமானத்தை தகுந்த மாதிரி அவங்களோட கமிட்மெண்ட் இருக்கு. யாருமே வந்து வர காசை சேர்த்து வச்சுக்கிட்டு பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிட்டு அப்படி இருக்கிற பினான்சியல் நாலேஜ் வந்து இப்ப எந்த மக்களுக்குமே கிடையாது. ஏன்னா 10,000 ரூபாய் சம்பாரிச்ச ஒரு இடத்துல 50,000 ரூபாய் வரும்போது நம்ம வாழ்க்கைக்கான எல்லா செலவையும் நம்ம பண்ணதான் பார்ப்போம். அப்படிப்பட்ட விஷயம் தான். அப்ப மைவித்ரியாட்ஸோட இந்த நிலைமை நமக்கு என்ன புரிய வச்சிருக்கு, காசை வந்து கரெக்டான முறையில இப்போ ஒரு ₹100 வருதா, ஒரு ₹70 செலவு பண்ணிட்டு ₹30 சேவிங்ஸ்க்காகவும் இல்ல ஏதாவது ஒரு பிக்ஸட் டெபாசிட்டோ இல்ல SIPயோ அந்த மாதிரி வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ், இப்ப இன்சூரன்ஸோ அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கிறதா கண்டிப்பா வச்சு ஆகும். அதே மாதிரி நிறைய பேர் கடனுடன் வாங்கி உள்ள வந்துட்டாங்க, தவறு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவங்களும் ஏதோ ஒரு பண்ணி கடனையும் அடைச்சிட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் தான் உள்ள வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய உணர்வுக்கு நான் மதிப்பளிக்கிறேன். இப்ப இருக்கிற அவங்களோட சூழ்நிலைக்கும் நான் தலைவணங்குறேன். வேற எதுவும் இப்போதைக்கு வந்து நாம எதுவும் எக்ஸ்ட்ராவா எதுவும் பண்ண முடியாது. ஒரே ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மைண்ட் செட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா,
கம்பெனி நடக்கும். எப்ப நடக்கும் எப்ப நடக்கும் எப்ப நடக்கும் நீங்க எதிர்பார்த்துட்டே இருக்கீங்களே, அந்த எதிர்பார்ப்பை ஃப்ரீயா விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கான வேலைகளை பாருங்க. கம்பெனி ஏன்னா வந்து நமக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்குமோ, வெளியில அவர் எப்படா வருவாருன்ட்டு அவருக்கு அதை விட அதிகமான ப்ரெஷர் இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் ஒரு விஷயத்த நான் அப்டேட் பண்றேன். நம்ம சொந்த வீட்டுல பாத்ரூம்க்கு வந்து டோர் இல்லைன்னா நம்ம அந்த பாத்ரூமை யூஸ் பண்ணுவோமா? அவர் அங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப எவ்வளவு மன உளைச்சல் இருப்பாரு, வெளியில வரணும்ட்டு எவ்வளவு ஆதங்கமா இருப்பாரு, மக்களுக்கு எல்லாரும் நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு ஆதங்கமா இருப்பாரு. சோ அந்த விஷயத்த யோசிச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஏமாத்துற மனுஷனும் கிடையாதுங்க. ஏமாத்துற மனுஷனா இருந்திருந்தாரு அப்படின்னா எப்ப சரண்டர் ஆகிற அன்னைக்கே வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு மைவி3 சகாப்தம் முடிஞ்சது, நீங்க போய் உங்க வேலை வெட்டி பாருங்க, என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. அப்படி ஏன் பண்ணல அவரு? நான் திரும்ப வந்து நடத்துவேன், எந்த ஒரு பிரச்சனைக்கு எவ்வளவு பிரச்சனைனாலும் நான் தாங்கிக்கிறேன், உங்களுக்காக அந்த பொறுமைக்காக நான் தலைவணங்குறேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. இன்னை வரைக்கும் அந்த வார்த்தைகள் தாங்க நாங்க பிடிச்சிட்டு எங்களோட வாழ்க்கையும் மைவி3க்காகவும் தாங்கிட்டு 2 சைடும் நாங்க வந்து எந்த இடத்துலயும் குறைவில்லாம போயிட்டு இருக்கோம். அதை மக்களாகி நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து எந்த இடத்துலயும் சஃபர் ஆகாம மைண்ட் செட்டை அந்த நம்பிக்கையை உடையாம கிளியரா இருந்தீங்கன்னா யாராலையும் நம்மளுடைய ஒற்றுமையை தகர்க்கவே முடியாது. இந்த ஒற்றுமை எதற்காகனா நம்ம எம்டி சார் வெளியில வர்றதுக்காக. அவர் வெளியில வந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா எல்லா பிரச்சனைகளும் ஒவ்வொன்னா சால்வ் ஆகதான் போகுது. இல்லைன்னா இப்ப இருக்கிற பிரச்சனை, இப்ப நிறைய பேர் வந்து தவறான முடிவுல கேஸ் கொடுக்கலாம், அதெல்லாம் அது அவங்களுடைய விருப்பம், நான் எதுவும் சொல்ல விரும்பல. இதனால யார் பாதிக்கப்படுவாங்கன்னா அப்படின்னா திரும்ப அவங்களே தான் பாதிக்கப்படுவாங்க. இப்ப இருக்கிற இந்த ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்து நீடிச்சு லைஃப் ஃபுல்லா வந்து நீடிச்சிடும். ஸோ அதை வந்து எல்லாருமே மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இப்ப இருக்கிற கஷ்டம் இப்ப டெம்பரவரியா இன்னொரு 10 நாளோ 15 நாளோ என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தாலும் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சிட்டு சரி ஓகே ஒரு தெளிவு கிடைச்சிருச்சுப்பா, இதுக்கப்புறமா நாம வந்து ஏதோ ஒரு இடத்துல சஸ்டைன் ஆகலான்னு இருக்க போறீங்களா, இல்ல வந்து யூடியூப் சேனல்ஸ் வர வீடியோஸை வந்து நம்பி பயந்து நீங்க ஏதோ ஒரு தவறான முடிவு எடுத்து இன்னும் உங்க வாழ்க்கை அப்படியே தான் போயிட்டு இருக்கும். இப்ப யாருங்க இதுல இருந்து வெளியில கொண்டு வருவாங்க? நம்பி இருக்கிறவங்கள இன்னுமே சொல்றேன், மைவி3 கைவிடுறதா கிடையாது, அது சரித்திரத்திலையும் கிடையாது. சரித்திரத்தை மாத்தி அமைக்கும் மைவி3 பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது வரைக்குமே இயங்கின நிதி நிறுவனங்கள் இந்த மாதிரி வருமானம் தரேன் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்லயோ மணி ரொட்டேஷன் கான்செப்ட்லயோ மணி லாண்டரிங் கான்செப்ட்லயோ உள்ள வந்து நிறைய கம்பெனிஸ் பத்தி நான் வெரிஃபை பண்ணதுல ஒரு கம்பெனில இருந்து கூட ஒரு பைசா கூட இன்னும் யாருக்கும் காம்பன்சேட் அமௌண்டா கூட போய் செட்டில் ஆகல. அது நிறைய சட்டம் தெரிஞ்சவங்களுக்கும் நடக்கிற கேஸை நீங்க கண்காணிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அனலைஸ் பண்ணல சொல்றேன். ஆனா மைவி3 அப்படி இல்லையே, அதுகிட்ட என்ன பேங்க் பேலன்ஸ் இருக்குன்ற வரைக்கும் நமக்கு தெரியுது. எந்த ஒரு நிறுவனங்க அவங்களோட பேங்க் பேலன்ஸ் வந்து வெளியில சொல்லியிருக்காங்க? இப்ப கேசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, எல்லாமே ஓகே. இருந்தாலும் டிரான்ஸ்பரண்டா இருந்ததுதான் இங்க தப்பா? உங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு விஷயம் செய்யறேன் அப்படின்னா சொல்லிட்டு செஞ்சது தப்பா? அது எதிராளிகளுக்கு சாதகமா போயிடுச்சு. அந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னா சில விஷயங்கள் சீக்கிரட்டா பண்றாங்க. ஏன்னா வக்கீல்கள் இப்ப நீங்க நிறைய மக்கள் எதிர்பார்க்கறது என்ன அப்டேட்னு எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு. இப்ப வக்கீல்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இதைத்தான் பண்ண போறோம்னு சொன்னாங்க அப்படின்னா எதிராளிங்க என்ன பண்ணுவாங்க? ஆல்ரெடியே வந்து நமக்கு நிறைய சதி திட்டங்களை வந்து நமக்கே தெரியாம தீட்டி அந்நேரத்துக்கு வந்து சஃபர் ஆக்க வைக்கிறாங்க. அப்ப இந்த நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கும் நிறைய விஷயங்கள் தோணுது. ஏன்னா கிட்டத்தட்ட வருஷத்துல ஒரு 7 நாள் இருக்குன்னா கண்டிப்பா 2 நாள் தான் நான் தூங்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு வீடியோ எடிட்டிங் அது இதுன்னு பண்ணிட்டு இப்ப இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலை ஓட்டிட்டு இருக்கேன். ஆனா இப்படியே ஓட்ட முடியாது என்னால. கண்டிப்பா இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா எம்டி சார் எனக்கு வேணும், திரும்ப வந்து வரணும். ஸோ ஆப்ல வர இஷ்யூ எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க அன்இன்ஸ்டால் தாராளமா பண்ணிடலாம். பண்ணிட்டு myv3ads.com போனீங்கன்னா அந்த டிரைவ் லிங்க்ல டவுன்லோட் நம்ம ஆப்ஷன் இருக்கும், அதுல போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மைவி3 லோகோ வராது, பட் ஆண்ட்ராய்டு சிம்பிளோட உங்களுக்கு ஆப் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் ஆப் அன்இன்ஸ்டால் பண்ண என்ன தெரியாம இருக்கீங்க. ஒவ்வொரு மொபைல்ல வந்து அது வந்து ஓப்பன் ஆகுறதுல தான் நான் ஒத்துக்கிறேன். பக்கத்துல ஏதாவது மொபைல் இருந்தால் லாகின் பண்ணி பாத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஆப்பை வந்து பாக்குறத விட வேண்டாம். ஏன்னா நிறுவனம் எந்த இடத்துலயும் அதை வந்து வேண்டாம் பார்க்க வேண்டாம்னு சொல்லவே இல்லை. ஸோ அதை வந்து எங்கேயுமே நிறுத்தாதீங்க. நிறைய பேர் நிறுத்திட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ வருத்தப்படக்கூடிய விஷயம் தான், நீங்க நிறுத்தாதீங்க. என்னவா இருந்தாலும் ஒரு வெளியில வந்து அதுக்குண்டான சொல்யூஷன் கண்டுபிடிச்சு நமக்கு பெனிஃபிட் கொடுக்க தான் போறாரு. ஸோ நீங்க யாரும் எந்த இடத்துலயும் மனம் தளர விட வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். சிம்பிளா நான் விஷயம் சொல்றேன். அந்த மைவி3 பொறுத்த வரைக்கும் உலகில் நம்பர் 1 கம்பெனியா 2024 வருங்கிறது நம்ம எல்லாரும் கையில இருக்கு. முன்னாடி எம்டி சார் சொல்லிட்டு இருந்தாரு, இப்ப நம்ம கையில தான் இருக்கு. எதனால இருக்குன்னா நாம பொறுமையும் அந்த நம்பிக்கையும் விடாம இருக்கிற பட்சத்துல மட்டும்தான். இல்ல நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் பாதிப்பு. இப்ப எனக்கும் டீம் இருக்கு பர்சனலா, அவங்க மூலியமாவும் எனக்கு ரொம்ப சப்பர்னஸ் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் என்ன பண்றது, அவங்கள வந்து
ஒரு வாழ்க்கையில முன்னேறலாம் சொல்லிட்டு தான் உள்ள வந்தாங்க. இருந்தாலும் அவங்களும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு கம்பெனி வேணும்னு தான் சொல்றாங்களே தவிர இந்த சூழலை தவறா புரிஞ்சுக்கல. ஏன்னா அந்த மாதிரி நான் ஒரு புரிய வச்சுதான் ஒவ்வொரு அப்டேஷனும் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்க டவுன்லைனர்ஸ்க்கு புரிய வைங்க. யார் எங்க எது நெகட்டிவா பேசினாலும் ஃபர்ஸ்ட் அதை பார்க்கவே வேண்டாம்னு சொல்லிட்டுங்க. அதே மாதிரி வந்து கம்பெனி வந்து எந்த இடத்துலயும் உண்மைத்தன்மையை மறைக்கவே மறைக்காது. இத்தனை நாளா உண்மைத்தன்மை மறைக்காம தான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இப்ப நமக்கே திரும்ப அந்த பிரச்சனையா வர பட்சத்துலதான் சில விஷயங்களை சீக்கிரட்டா பண்ணிட்டு இருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் வந்து MD Forum சேனல் ஆக்டிவ் ஆயிடும். ஏன்னா இந்த குரூப்லயே கூட நிறைய பேர் வந்து அந்த கேள்வி கேட்டிருந்தீங்க. சோ MD Forum சேனல்ல கண்டிப்பா வீடியோ வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கூடிய சீக்கிரம் ஒரு ஆடியோ மெசேஜாவது வரும். அதே மாதிரி இன்னொரு 10-15 நாட்கள்ல கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது எப்படி சட்ட ரீதியா என்னன்னு சொல்லிட்டு சட்டம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சோ இப்ப இருக்கிற ஒரு அப்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு வெளியில வந்துருவாரு. அதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வேற எந்த ஒரு வதந்தியும் நீங்க நம்பவும் வேண்டாம், பரப்பவும் வேண்டாம். இது என்னோட கனிவான வேண்டுகோள். ஸோ இவ்வளோ பெரிய வாழ்வாதாரத்தை கொடுத்த என்னோட மைவி த்ரீயர்ஸ், நம்மளோட மைவி த்ரீயர்ஸ்க்கு கண்டிப்பா நம்மளோட சப்போர்ட்டை கொடுப்போம். இன்னும் நிறைய பேர் வந்து அவங்களோட டிபியில மைவி த்ரீயர்ஸோட லோகோ வச்சிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ கண்டிப்பா அது எல்லாமே சஸ்டெயினா நடக்கும். கண்டிப்பா நம்ம மீண்டும் வருவோம். MD சார் சொல்ற மாதிரி திரும்பவும் சொல்றேன். நான் சொல்ற விஷயத்த இப்ப எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்கன்னு தெரியல. ஏத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே ஒரு தம்ஸ் அப் போடுங்க. நல்லவர்கள் லட்சியம் கண்டிப்பாக வெல்வது நிச்சயம். இந்த சமுதாயத்துல நாம மீண்டு வரதுக்கான ஒரே வழி மைவி த்ரீயர்ஸ் தான். அதுக்காக நான் நிற்பேன். என் கூட நீங்களும் நில்லுங்க. உங்க டீம் மெம்பர்ஸையும் நிக்க சொல்லுங்க. கண்டிப்பா நாம நிக்கிறது எல்லாமே, பொறுமை காத்து நடக்கிறது எல்லாமே நம்மளோட வாழ்வாதாரத்துக்காக தானே. நீங்க ஒரு வருஷம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த முடிவை எடுங்க. எல்லாருக்குமே ஒரு நல்ல வாழ்க்கைக்காக நானும் வேண்டிக்கிறேன். எல்லாருமே ஒரு அப்ரிமிஷன் கேளுங்க. காலையில எந்திரிக்கிறீங்களா, ஒரு 10 நிமிஷம் யூடியூப்ல போயிட்டு நல்ல அப்ரிமிஷன்ஸ் நிறைய இருக்கு. நான் இன்றைய நாட்களை நல்லபடியாக ஆரம்பிக்கிறேன், இன்று நடக்க போகும் எல்லா விஷயம் எனக்கு சாதகமாக நடக்கும், அந்த மாதிரி நிறைய அவங்களே சொல்றாங்க. அதை வந்து நீங்க ஹெட்போன் போட்டு கேட்டாவே போதும். நிறைய நல்ல விஷயங்கள் அது மூலியமா நடக்கும். அதே மாதிரி நைட்டு தூங்குறப்பையும் இன்று எனக்கு கிடைத்த எல்லா விஷயங்களுக்காகவும் நன்றி. இனிமேட்டும் எனக்கு இது நான் என்ன ஆசைப்படுறேனோ அதுக்கான விஷயங்கள் தான் எனக்கு திரும்ப திரும்ப நடக்கும். அதுக்கான வழிகள் தான் இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும்னு சொல்லிட்டு நிறைய அப்ரிமிஷன் இருக்கு. அதை நீங்க கேளுங்க. யாருமே எந்த இடத்துலயும் ஒரு பைசா கூட லாஸ் ஆக மாட்டீங்க. நீங்க கேப்சா டைப் பண்றதை நிறுத்த வேண்டாம். MD சார் சீக்கிரம் வெளியில வந்துருவாரு. யார் எந்த நெகட்டிவ் தாட் சொன்னாலும் நீங்க நம்பாதீங்க. யூடியூப் சேனல்ஸை நம்பாதீங்க. எந்த ஒரு இடத்துலயும் வாட்ஸ்அப் குரூப்ல தவறா ஷேர் பண்ணப்படுற அந்த விஷயங்களை அட்மின்ஸ் நீங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்க கண்காணிங்க. அவங்களுக்கு உண்டான ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுங்க. ஏன்னா இப்ப நடக்கிற சூழல்ல தான் மக்கள் எல்லாருமே பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டாங்க. ஏன்னா பழசுல எல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா கம்பெனி நல்லா இருந்தப்ப எல்லாருமே சந்தோஷமா இருக்கும். கம்பெனிக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது கம்பெனியை தனியா ஒதுக்கிட்டோம். கம்பெனிக்கு வந்து எல்லாருக்கும் பேமெண்ட் கொடுத்துட்டு இருந்தப்ப கம்பெனி நம்ம கம்பெனி நம்ம குடும்ப உறவுகள்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா வந்து கம்பெனிக்கு அப்புறம் ஒரு பிரச்சனைனா எல்லாரையும் ஒதுக்கிட்டோம். அத்தாரிட்டி, டைரக்டர்ஸ் எல்லாம் கம்பெனி எல்லாம் ஒரே கோஷ்டி அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிட்டோம். மெம்பர்ஸ் எல்லாமே தனியா வந்தாங்க. எதனால அப்படி வந்தாங்க? இப்பயும் நம்ம கம்பெனி தாங்க. நான் பேசிட்டு இருக்கிறது எனக்காக மட்டும் கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் யாருக்கா கிடைக்குமா? ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி கான்செப்ட் உலகத்துல யாருக்கும் எல்லாரும் பண்ணக்கூடிய கான்செப்டா கிடைக்காது. நிறைய பேர் வந்து நிறைய பிசினஸ்ல நடக்கலாம். ஒரு 10 லட்சம் 5 லட்சம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் நடத்தலாம். அதெல்லாம் வந்து அவங்க பணம் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி பண்ண முடியும். ₹1 கூட இல்லாம ஓயமா ஜாயின் பண்ணி கோடி கணக்குல கண்டிப்பா இதுல வந்து பிசினஸ்ல வந்து சம்பாதிக்க முடியும். அப்படிப்பட்ட கான்செப்ட் தான் நம்ம மைவி த்ரீயர்ஸ் கான்செப்ட். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல எல்லாருக்கிட்டையும் ஒரு அற்புதமான ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்த்து அது மூலியமா அவங்களுக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணி வருமான வாய்ப்புலையும் பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணதுதான் நம்மளுடைய மைவி த்ரீயர்ஸ். சோ இதுல இன்னொரு விஷயம் ஒரு இடையில சொல்லிக்கணும்னு நினைக்கணும். இதுல 100 பேருக்கு மேல உள்ள வர முடியாது. நிறைய நண்பர்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மீட்டிங் வாரத்துக்கு ஒரு தாட்டி நான் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்னோட ஒர்க் ஷெட்யூல் நிறைய இருக்கு. நிறைய ஃபாரின் நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். நைட் எனக்கும் வேலை இருக்கும். அந்த டைம்ல தான் அந்த டைம் ஷெட்யூல் பிரிச்சுதான் நான் இந்த வீடியோ இந்த கூகுள் மீட் வந்து உங்களுக்காக நடத்துறேன். ஸோ வாரத்துக்கு கண்டிப்பா 2 டைம் நடத்துறதுக்காக நான் முடிஞ்ச அளவுக்கு போராடுறேன். அதே மாதிரி ஜூம் மீட்டிங் எப்படி அட்டென்ட் பண்றதுன்னு மேக்ஸிமம் உங்க டீமுக்கு வந்து சொல்லி கொடுத்துருங்க. யூடியூப்ல வீடியோ இருக்கு. அடுத்தது நம்ம ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணலாம். ஒரு 500 பேரால அதை அட்டென்ட் பண்ண முடியும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்ற கண்டென்ட்டை எல்லாருமே உள் வாங்கிட்டு உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு சொல்லுங்க. அடுத்த மீட்டிங் நம்ம ஜூம் மீட்டிங்கா நடத்துவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏமாத்திட்டாங்க கம்பெனி. சரிங்க, நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். கிட்டத்தட்ட 2100 கோடி ரூபாய் பே அவுட் கொடுத்துருக்காங்க. இப்ப 118 கோடி ரூபாய் தான் பேங்க்ல இருக்குன்னு சொல்றாங்க.
இவங்க எங்க ஏமாத்துறாங்க? ஒரு 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 ஆதாரம் கொடுத்தவங்க. இப்ப பதுக்கி வச்சுக்கிட்டு அவங்க ஏமாத்திட்டு ஏதோ ஃபாரின்ல போய் செட்டில் ஆனா சரி ஓகே அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லலாம். இவர் ஜெயில இருக்காரு. நீங்க தப்பு பண்ற ஒரு நபர் தானா போய் சரணடைவாரா? தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா போய் சரணடைவாரா? ஏன் சரணடைஞ்சாரு? இந்த ஒரு பிசினஸ கண்டினியூவா நடத்த முடியாததுக்கு காரணம் மக்களோட நம்பிக்கையை உடைக்கணும் தான். அதை தான் இன்னமும் எதிராளிங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கை உடைச்சிட்டோம்னா, அந்த நம்பிக்கை போச்சுன்னா இன்னுமே எம்டி சாருக்கு கேசஸ் எனக்காக மட்டும் கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா எனக்கு இந்த பிரச்சனையே வேணாம்ப்பா, நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு நான் போலாம், ஏன் போல? ஏன் இது இந்த கூகுள் மீட் நான் எதுக்காக அரேஞ்ச் பண்ணணும்? ஒரே ஒரு நோக்கம் தான். மைவி3 எம்டி சாரோட நோக்கம், அந்த நோக்கம் எனக்குள்ள ஆழமா பதிஞ்சிருந்ததுதான். ஒவ்வொரு பாமர மக்களும் இதுல இருந்து வெற்றி அடைங்கிறது தான் என்னோட ஆசையும் கூட. அவரோட ஆசை மட்டுமல்ல உறவுகளே, நம்ம எல்லோரோட ஆசையும் அதுதான். இதில் இந்த பிஸ்னஸில் வந்து நம்ம வாழ்நாள் முழுக்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்கான பல திட்டங்கள் இருக்குது. இது வந்து ஒவ்வொன்றா செயல்படுத்த நம் மக்களுடைய வாழ்வாதாரம் உயரும், கண்டிப்பாக உயரும். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். வாழ்க வளமுடன்.